வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் ஃபோட்டோவை டிரான்ஸ்பரண்ட் ஃபோட்டோ, அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கராக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு போலீஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். போலீஸோட ஸ்பெல்லிங் POLISH. போலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேரோட நேம். அந்த ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேரை நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால அந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ, காலேஜ், கேமரா. அதில் நீங்கள் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஆட் வரும், அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோக்குள்ளே போங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் நம்ம கவுண்டமணி சாரோட ஃபோட்டோவை மட்டும் தனியாக எடுத்து அதை ஒரு மிமேவாக க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராப், ஃபில்டர், அட்ஜஸ்ட், எஃபெக்ட், ஃபிட், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர், பிளர் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரிசையாக இருக்கும். இப்போ நம்ம அதை டிரான்ஸ்பரண்ட் வீடியோ இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இந்த பார்த்து தெரியும். கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஏஐங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு டோட்டலாக அது டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக மாறிடும். அதுக்கடுத்து மேலே உள்ள ஆரோ மார்க், அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அது ஓகே ஆயிரும். திரும்ப இதில் நீங்கள் ஏதாவது இமேஜ், ஸ்டிக்கர் எதாவது ஆட் பண்ணால் கீழே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு நார்மலான ஃபேண்ட்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்கிறதுனால மேலே ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவரோட வச்சுருக்க சைகையை பார்த்தீங்கன்னா ஏண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே போயிட்டு மேலே ஏண்டா அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுவோம். ஓகே, டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ், ஃபாண்ட் என்னென்ன நம்ம சேஞ்ச் பண்ணோம் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஃபுல்லாக எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இதில் இருக்க மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றி வைப்போம். ரெட் கலர் சரியாக நமக்கு தெரியாததுனால ஒயிட்டு தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. நம்ம இப்போ இதை ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா இது நார்மல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், சேவ் ஆயிரும். இதே வர்ற வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடிட்டிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் சேவ் ஆயிரும். ஜஸ்ட் அவ்வளோதாங்க, உங்கள் இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி.